சைஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு புக்கு ஓல்டு புக் இருக்கு பார்த்தீங்களா, சிஸ்து தமிழ் பழைய சமச்சீர் புத்தகம். இப்போ நியூ ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா வந்திருக்கிறனால என்ன பண்ணுவீங்கன்னா வீடியோஸ் வந்து இது உங்களுக்கு தேவை. நம்ம இது ஆல்ரெடி யூடியூப்ல நடத்திருக்கோம், பட் முன்னாடி நடத்தினது. ஸோ அகைன் திரும்ப ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னதான், வரக்கூடிய குரூப் 4 தேர்விற்கு நம்மளுடைய ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறது என்னங்கிறத தனி வீடியோ பதிவாக கொடுக்குறேன். பட் ஓரளவு ஒரு ரெண்டே நிமிஷத்தில் சொல்கிறேன். குரூப் 4 பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் 15 டு ஒரு 20ஆம் தேதி வரைக்கும், 20ஆம் தேதி வரைக்கும் கூட வச்சுக்காங்க. இப்போ இருந்து ஆரம்பிச்சு 20ஆம் தேதி வரைக்கும் இந்த ஓல்டு சமச்சீர், இந்த நியூ சமச்சீர், அகைன் நியூ சமச்சீர்ல ஒரு சில விஷயம் ஆல்ரெடி நம்ம ஃபுல் வீடியோஸ் கொடுத்துருக்கோம். ஒரு வீடியோ அவ்வளோ பேர் பார்த்துருக்கீங்க. பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஒரு சில விஷயம், இந்த இலக்கணமா இருக்கட்டும், ஒரு நிறைய விஷயங்களை கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஒரு ஒன் ஆஃப் த தொகுத்து அந்த லீடர்ஸ் அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வச்சிருக்கேன். அது கொடுக்கும்போது உங்களுக்கு தெரியும். இந்த பழைய சமச்சீர் புத்தகத்தை பத்தி கவலைப்படாதீங்க, சிறப்பு தமிழை பத்தியும் கவலைப்பட வேணாம், அண்ட் நியூ புக்கு அகைன் திரும்பவும் கவலைப்படலாம். இந்த 2.5 மாசம் ஃபுல்லா இதுவும் அண்ட் சோசியல் சயின்ஸும் வீடியோஸ் ஃபுல்லா கம்ப்ளீட் வீடியோஸ் தான் கொடுக்க போறோம். இப்போ லைவ் டெஸ்ட்லாம் கூட கிடையாது, கம்ப்ளீட் வீடியோஸ் மட்டும் தான். காலையில நீங்க தைரியமா நீங்க என்ன பண்ணலாம்னா காலையில வீடியோஸ், சாயங்கால வீடியோஸ். இப்போ மார்னிங் கண்டிப்பா தமிழ் இருந்துரும், ஈவினிங் கண்டிப்பா பொது அறிவு இருந்துரும். இந்த மாதிரி தான் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். அப்ப நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இந்த கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 30+30 60 ஒரு 70-75 நாள். இந்த 70 நாள்லையும் கொடுக்கக்கூடிய எல்லா வீடியோஸையும் நல்லா பார்த்தீங்கன்னா, சும்மா ஜஸ்ட் பார்த்தா போதும். நீங்க ஏன்னா எக்ஸாம் நீங்க பிளானர் வந்தோன்னு தான் நல்லா தைரியமா படிக்க போறீங்க பயங்கரமா. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோஸை காலையில வீடியோஸ், சாயங்கால வீடியோஸ், காலையில தமிழ், சாயங்காலம் இப்படியே பார்த்துட்டே வாங்க. ஸோ பார்த்துட்டே வரும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா ஒரு ஃபுல் ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் வந்துடும், உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வந்துடும். அதுக்கப்புறம் 20ஆம் தேதிக்கு அப்புறம் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது அது இதோட ஒரு பிக்கஸ்ட் ஒரு பிளான் வச்சிருக்கேன். அந்த டெஸ்ட் வந்து செல்ஃப் பயங்கர இன்ட்ரெஸ்டா நீங்க அட்டன் பண்ணுவீங்க. ஸோ அவ்வளோ விஷயம் அதில் வந்து யூனிக்காக யோசிச்சிருக்கேன். அதை நான் சொல்லும்போது உங்களுக்கு தெரியும். வித்தின் அதை சொல்லிடுவேன், சீக்கிரமாகவே சொல்லிடுவேன், எப்படிலாம் பிளான் பண்ணியிருக்கேன்னு கூட முன்கூட்டியே சொல்லிடுவேன். பட் ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம இதை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த தமிழ் சிஸ்தை பொறுத்தளவுக்கு இந்த தான். இப்போ புக்ஸ் ஒர்க் பார்த்துட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க, நான் புக்ஸ் பற்றின அப்டேட் கொடுத்தேன். ஸோ அது ஒர்க் ஓரியன்டாக இன்னைக்கு அக்டோபர் 2. ஸோ அது ஒர்க் ஓரியன்டாக இன்னைக்கு ஃபுல்லாக நான் அதை பார்த்துக்கிட்டு இருப்பேன். ஸோ இன்னைக்கு 2ஆம் தேதி, நாளைக்கு 3ஆம் தேதி. ஓகே, நாளைக்கு உங்களுக்கு ஆரம்பிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அந்த புக்ஸ் வேலையை நான் இன்னைக்கு முடிச்சிருவேன். முடிச்சுட்டு நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு நாளைக்கு உங்களுக்கு என்ன இந்த பழைய சமச்சீர் ஆரம்பிச்சுட்டு அப்படியே சிறப்பு தமிழும் பழைய சமச்சீர் சிறப்பு. ஏன்னா பழைய சமச்சீர்ல எனக்கு இப்போ 6th புக்கு விட்டீங்கன்னா இது எனக்கு எடுக்கிறதுக்கு மொத்தம் 1/2 மணி நேரம் தான் எனக்கு தேவைப்படும். 1/2 மணி நேரத்தில் எடுத்துருவேன். பட் இருந்தாலும் உங்களுக்கு நல்ல யூனிக்கா, நல்ல ஜாலியா ஃபன்னா நல்லா உங்களுக்கு எடுத்து கொண்டு போறேன். எவ்வளோ நான் டைம் டேபிள் கொடுக்கல, ஆனால் எவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு முடிக்க முடியும் முடிக்கிறேன். இப்போ டைம் டேபிள் நான் இன்னைக்கு ஒரு 2 ஏழுன்னு கொடுத்தா நானே 2 ஏழுன்னு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுவேன். பட் உங்களுக்கு எடுத்து ஆனால் காலைல கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ இருந்துடும், காலைல கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும், சாயங்காலம் சோசியல் வீடியோ கண்டிப்பாக இருந்துடும். ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு எடுக்க போறேன். ஸோ அப்படிங்கிற போது உங்களுக்கு இருக்கும். ஏதாவது ஒரு நாள் விட்டுட்டா கூட அடுத்த நாள் என்ன பண்ணுவேன், கொஞ்சம் சேர்த்து எடுத்து கொடுத்துருவேன். ஸோ அவ்வளோதான். இது வந்து ஆனால் நிற்காது, இது வந்து நிற்காது. ஸோ இது கண்டினியூட்டியாக ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். சார் இந்த மெயின்ஸுக்கு என்ன சார் அப்படின்னா நான் தனி வீடியோ பதிவுலேயே கொடுக்குறேன். மெயின்ஸ் ஓரியன்டாக நான் தனி வீடியோ பதிவில் கொடுக்குறேன். அடுத்து எழுத போகிற குரூப் 4க்கு தமிழில் 100க்கு 100 எப்படின்னா ஒரு பத்திரத்தில் எழுதி தரணும், அந்த அளவுக்கு நான் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். எப்படின்னா இப்போ மேக்ஸிமம் நம்மகிட்ட இப்போ ஆல்ரெடி குரூப் 2ல இருக்கவங்க எல்லாருக்கும் எவ்வளோ டஃபாக வந்தாலும் அந்த 90 92 கிட்ட போட்டுறாங்க, 93 போட்டுறாங்க. முன்னாடி குரூப் 4 நிறைய பேர் 90க்கு மேலே அதிகமாக போட்டவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. நான் அந்த கட் ஆஃப் அனலைசிஸ் கூட மார்க் என்ட்ரி லிங்க் எல்லாத்தையும் வாங்கினேன். ஸோ வாங்கும்போது தான் தெரியுது எவ்வளோ பேர் தமிழில் நல்லா மார்க் பண்ணிக்காங்க. ஸோ தமிழில் நீங்கள் நிறைய மார்க் எடுக்கிறதுக்கு 100 ரூபா பத்திரத்தில் எழுதி கூட கொடுக்கலாம். ஸோ அடித்து சொல்ல முடியும். ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் நேசித்து எடுக்கிறேன். மற்றபடி நான் நல்லா எடுக்கிறேன்னு சொல்லலை, மற்றவங்க எப்படி எடுக்கிறாங்கங்கிற தாண்டி எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும், நான் அதை நேசித்து எடுக்கிறேன். நீங்கள் அதை நேசித்து பார்க்க போகிறீங்க, அவ்வளோதான். ரைட்டாப்பா? ஸோ ரெடி ஆகிக்காங்க. ஸோ கவலைப்படாதீங்க. குரூப் 4 பொறுத்த அளவுக்கு நம்ம பேட்ச்னு எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக நான் டிசம்பரில் தான் முன்கூட்டியே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோஸும் நான் ஏற்கனவே இதை சொல்லிட்டேன். நான் அன்னைக்கே உங்களுக்கு இதை கிட்டத்தட்ட நான் எப்போ சொன்னேன்னா நான் சொல்லி ஒரு 10 நாள் ஆச்சு. நான் முன்கூட்டியே சொல்லிட்டேன்ப்பா, நம்ம பேட்ச் எதுவும் போடலை, டிசம்பருக்கு அப்புறம் தான் நம்ம ஃபுல்லாக வீடியோஸ் தான் கொடுக்க போகிறோன்னு ஒரு லைவ்லேயே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். லைவ்ல ஒரு இடம் வந்திருந்தேன், அப்பயே நான் சொல்லியிருக்கேன். ஸோ அப்படிங்கிற போது இதை மைண்டில் நீங்கள் வச்சுக்காங்க. அதே மாதிரி இப்போ இது வந்து கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து கொஞ்சம் வேகமாக கொடுத்து சோசியல் கொடுக்கும்போது திடீர்னு எந்த தேர்வு வந்தாலும் உடனே நீங்கள் எழுதக்கூடிய வகையில் இருக்கும். ரைட்டாப்பா? ஸோ தேங்க்யூ டு ஆல். ஆனால் இந்த வீடியோஸ் நீங்கள் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா டிசம்பரில் நீங்கள் எப்படின்னா ரெடிடா அப்படிங்கிற அளவுக்கு இருப்பீங்க. டிசம்பர்லேயே தேர்வு வச்சாலும் ரெடி தான் அப்படின்னு இருப்பீங்க. நான் குரூப் 4 எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நெக்ஸ்ட் இயரில் செப்டம்பருக்குள்ளே கண்டிப்பாக நடந்துரும்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. எனக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் என்னன்னா
கண்டிப்பா செப்டம்பருக்குள்ள ஒரு குரூப் 4 அடுத்த வருஷம் நடந்துரும். மாற்றுக்கிறது இல்லை, நடந்து சீக்கிரம் ரிசல்ட் போட்டு அப்பாயின்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுல கண்டிப்பா பண்ணுவாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, பெரிய ஹோப்பே இருக்கு. அதே மாதிரி குரூப் 4ல இந்த வேகன்சியும் இந்த தடவை இந்த அக்டோபர்ல இப்ப கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இதுலயும் கொஞ்சம் போவாங்க. மார்ச்சுக்குள்ள மேக்ஸிமம் கவுன்சிலிங் முடிச்சு அப்பாயின்மெண்ட் வாங்கிடுவாங்க. ஸோ அந்த நம்பிக்கை எனக்கு 100% இருக்கு. ஸோ அந்த அடிப்படையில் தான் இந்த பிளானை சொல்றேன். ரைட்டாப்பா? ஸோ தேங்க்யூ டால், ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ டால். நான் வீடியோ கொடுக்குறேன்னா பிடிஎஃப் கொடுத்துருவேன். நீங்க ஸ்கூல் புக்ல போய் டவுன்லோட் பண்ணாலும் பரவாயில்ல, நம்ம கிட்ட டவுன்லோட் பண்ணாலும் பரவாயில்ல, நான் வீடியோஸ் பிடிஎஃப் கொடுத்துருவேன். வீடியோஸை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிவிஜுவலாக எனக்கு சார் எனக்கு இண்டிவிஜுவலாகவே வீடியோஸ் வேணும் சார், நீங்கள் டெலகிராமில் கொடுக்குறீங்க அப்படின்னு வேணும்னு சொன்னீங்கன்னா நான் ஒரு அப்டேட் கொடுக்க போகிறேன், ஒரு வீடியோ அப்டேட் கொடுக்க போகிறேன். அதில் நீங்கள் பதிஞ்சிட்டிங்கன்னா, அதில் உங்கள் என்ன பதிஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வீடியோஸ் எது போட்டாலும் நான் என்ன அப்டேட் பண்ணாலும் உங்களுக்கு இண்டிவிஜுவலாகவே உங்களுக்கு வந்துடும், கம்ப்ளீட்டாக இண்டிவிஜுவலாக வந்துடும். ஸோ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக போயிடும், நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க, எந்த விஷயத்தையும் மிஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ அதுக்கான தனி வீடியோ பதிவை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ.